எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து மெரிடியன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கொளத்தூர்லேருந்து we are a team of doctors and our management. என்னோட பேர் டாக்டர் கென்னி. I am the lead surgical oncologist of Meridian Hospital. And Dr. Umar Sharif, senior orthopedic surgeon, joint replacement surgeon, Meridian Hospital. Dr. Sanjeev, medical technician and critical care physician. Vasant Leslie, I'm the Chief Operating Officer of Meridian Hospital. Yes. The press conference வந்து ரொம்ப தமிழ்நாட்டில் முறையாக பண்ணியிருக்கிற கான்ட்ரோசர்கமா ஆஃப் ஸ்டர்னம்கான இம்ப்ளான்டேஷன் அதை பற்றின ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு இது தடவையாக தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கிறோம். இந்த மார்பு எலும்பு இருக்குங்களா, அந்த ஸ்டர்னம், அந்த ஸ்டர்னமில் வர்ற கேன்சருக்கு ப்ராஸ்தசிஸ் ஒன்று 3D பிரிண்டிங்கில் பண்ணி அதை இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கிறோம். திஸ் இஸ் ப்ராபப்லி ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா, ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு. I leave to Dr. Kenny to give a detailed report. Chondrosarcoma of the sternum is very rare. Global incidences நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே ஒரு வருடத்துக்கு 1-2 பேருக்கு மட்டும்தான் இந்த கான்ட்ரோசார்கோமா ஸ்டர்னம்ன்றது யூஸ்வலாக இன்சிடென்ஸ் ஆகும். பொதுவாக இடுப்பெலும்புலையும் நம்மளோட கால் டை போன் சொல்லக்கூடிய ஃபீமர்லையும் தான் இது மோஸ்ட் காமனாக வர டியூமர். ஸோ செஸ்ட் போனில் வரனால நமக்கு இருக்கிற சேலஞ்சஸ் என்னென்னா வந்து இந்த கான்ட்ரோசார்கோமான்ற நோய் வந்து நமக்கு சர்ஜரி மூலியமாக அதை முழுமையாக அகற்றி குணப்படுத்த முடியும். பட் ஓவர்லைங் த ஹார்ட் அண்ட் அதர் வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறனால இதை டியூமரையும் அதை சார்ந்த பாதிக்கப்பட்ட எலும்பை நம்ம ரிமூவ் பண்ணும்போது அதுக்கான ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ப்ராசஸஸ் வைக்கிறதுன்றதும் ஒரு சேலஞ்ச் நமக்கு. நம்ம முதல் முறையாக தமிழ்நாட்டில் இந்த கான்ட்ரோசார்கோமா ஆஃப் த ஸ்டர்னமுக்கு ஒரு 3D பிரிண்டிங் வழியாக பேஷண்ட்டோட பிரெஸ்ட் போனை நம்ம 3D பிரிண்டிங் பண்ணி ஒரு ஃபிசியலாஜிக்கலாக அவருக்கு ஏற்புடைய ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷனை நாங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம். இதுதான் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம். ப்ரொசீஜர் வந்து அக்டோபர் 2024 நாங்கள் பண்ணோம். இப்போ 4 மாதங்கள் ஆகுது. பேஷண்ட் நார்மலாக இருக்காங்க, அவங்க நார்மல் ஒர்க்குக்கு போயிட்டாங்க. இது வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் சிட்டி ஆஃப் சென்னை அண்ட் தமிழ்நாட்டுக்கும் ஒரு லேண்ட்மார்க் அச்சீவ்மெண்ட். இது ஃபிக்ஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப பெக்குலியர். இது கீழே வந்து ஹார்ட் லங்ஸ் எல்லாம் இருக்கிறனால மற்ற போன் இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இது பண்ண முடியாது. ஈவன் டூரிங் த சர்ஜரி வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். வி ஷுட் நாட் இன்ஜூர் தி வைட்டல் ஆர்கன்ஸ் வைல் ட்ரில்லிங் ஆர் வைல் ஃபிக்ஸிங் தி ஸ்டெர்னம். ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணது. இது வந்து டீம் ஆஃப் ஒர்க், இது இல்லாமல் தனியாக பண்ண முடியாது. ஸோ இப்போ வி டன் அ எக்ஸலன்ட் ஜாப் அண்ட் பேஷண்ட்ஸ் ஆல்சோ இஸ் ஃபைன். So yes sir, the main awareness message of this procedure sir is one, seek medical help early. சீக்கிரமாக மருத்துவ சேவையை அணுகுங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்மளால் ட்ரீட்மெண்ட்டால் குணப்படுத்தக்கூடிய புற்றுநோய்களில் இதுவும் ஒன்று. ஸோ இப்போ கான்ட்ரோசார்கோமான்ற ஒரு போன் டியூமர் நம்ம ஒரு அடிக்குவேட்டான சர்ஜரி அண்ட் ஒரு ஆப்டிமமான ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக நம்மளால் பேஷண்ட்டை முழுமையாக குணப்படுத்தி அவங்களோட நார்மல்சிக்கு போக முடியும். ஸோ இது வந்து ஒரு மெசேஜ் ஆஃப் ஹோப்பாக தான் நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறோம். ஒரு அவேர்னஸ் அண்ட் ஹோப் தட் ஆன் அன் ஏர்லி ஸ்டேஜ் நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு மெடிக்கல் ஹெல்ப்பை நீங்கள் நாடும்போது உங்களோட புற்றுநோயை முழுமையாக குணப்படுத்த முடியும். அதுக்கான ஒரு சான்று தான் இந்த இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து பேஷண்ட்டுக்கு ரீஹாபிலிட்டேஷன்ன்றது ஒரு 3 வீக்ஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். பேஷண்டோட லங் ஃபங்க்ஷன் அண்ட் அவர் அதர்வைஸ் நார்மலாக எடுத்துக்கிறதுக்கான டைம், இந்த டைமில் இந்த ப்ராசஸஸ்க்கான வெயிட்டிங் டைம், இதை டிசைன் பண்ணுறதுக்கும் இதை வந்து கரெக்டான விதத்தில் இதை கிடைக்கிறதுக்குமான டைம் எடுத்துக்கிட்டோம். இன்ஹவுஸ் அட்மிஷன் இந்த ஹாஸ்பிட்டல் வாஸ் 9 days. ஸோ இதில் சர்ஜரி மட்டுமே ஒரு 5 மணி நேரம் சர்ஜரி. இதில் வந்து நமக்கு ஒரு டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் இருந்தாங்க. இந்த சர்ஜரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டியூமரை எடுக்கிறது ஒரு பகுதியாகவும், ப்ராசஸஸை இம்ப்ளான்ட் பண்ணுறது ஒரு பகுதியாகவும், அண்ட் அதுக்கு மேலே நம்ம வைக்கக்கூடிய ஸ்கின் அண்ட் மசில் கவர் இது ஒரு பகுதியாகவும் 3 levels ஆஃப் சர்ஜரி ஒரு அட் ஒன் டைம் அட்டம் பண்ணியிருந்தோம். பேஷண்ட் வந்து ஒரு 3 நாள் ஐசியூவில் மானிட்டரிங்கில் இருந்தாங்க. பட் பேஷண்ட் டே 2 பேஷண்ட் வாஸ் நார்மல். பேஷண்ட் ஓரல்ஸ் டயட் எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. 9ஆவது நாள் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். இது ஒரு லைஃப் சேவிங் கேன்சர் சர்ஜரின்றதுனால வந்து எல்லா இன்சூரன்ஸ்லையும் இது கவர்ட். And the overall hospital expenses also was covered in insurance. I think 8 lakhs ஆயிருக்கு. பட் இது வந்து இன்சூரன்ஸில் பெரும்பாலும் இது இன்சூரன்ஸில் கவர் ஆகிருக்க ஒரு ப்ரொசீஜர் தான்.
அந்த மாதிரியான எந்த ஒரு பாயிண்டிங் ரீசனும் இல்லை மேடம். இதுக்கு வந்து ஏதாவது இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷருக்கான காரணங்களோ இல்லை உணவு முறைக்கான காரணங்களோ எதுவும் இல்லை இந்த டியூமரில். இது வந்து ஸ்பொராடிக்னு சொல்லுவோம், வேர் இதுக்கு ஜெனட்டிக் ரீசன்ஸ் ஃபார் டெவலப்பிங் த டியூமரும் நமக்கு இல்லை. ஃபார் ரீசன்ஸ் அன்னோன் இந்த டியூமர் வந்திருக்கு. அண்ட் இது சரியான இடத்துல சரியான அணுகுமுறை மூலியமாக நம்ம இதை குணப்படுத்தலாம். இதுதான் நாங்கள் பெரும்பாலும் இதை சொல்லுவோம். 3D printing, where it was done, sir? 3D printing. This was done in Yenapoya University, sir. This is from Karnataka. There was a senior. So how we landed up there was we were searching on options of this 3D reconstruction of the sternum. So previously, since it was not done in Tamil Nadu, we wanted to get access to a center where the process is affordable and a center where this is routinely done. So there we ended up having the contact of Professor Vijay Kumar of Yenapoya University. He's a very senior surgical oncologist. He runs something known as the incubation, where the 3D printing is done. And so we got his number, we had our sessions of discussions with him. We sent the DICOM imaging of our hospital through mail, through a person called Hasim who takes care of that. So he gave us back the idea of this process and how it will be. And then our team of experts wanted to understand how this works. So on trying to read the literature and find out எந்த மாதிரியான processes வந்து இதுக்கு ஐடியலாக இருக்கும். It should be rigid, it should be pliable, it should not be too rigid because the functions of breathing and cardiac functions are there. So on multiple discussions we decided this would be ideal for the patient. So this is where we got and this is how we got the process. This is made in India actually. So second is the life of the process. It is the life of the process is forever, sir. It is ever. Forever. Lifelong. Lifelong, sir. Lifelong. Thank you, sir. It is titanium material. So what is the post-operative precautions for next? So two things we were little, three things I would say is that we were little apprehensive about. One is usually when there's a chest resection and reconstruction, breathing would be a common complication that the patient has because there will be pain because of the movement of the chest. பெயின் இருக்கிறனால வந்து ரெஸ்பிரேஷனே வந்து கம்மியாக எடுப்பாங்க. அப்படி கம்மியாக எடுக்கும்போது லங்கோட காம்ப்ளைன்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே we gave him breathing exercises, we rehabilitated his lung, we ensured that ஒரு basic minimum physical activity is done every day. So 30 minutes of walk or active activity was advised to the patient, breathing exercises were given, and post-operatively we took care of pain, நல்ல pain relief sir, to ensure that that doesn't affect his breathing. Lungs were taken care of well by the ICU team, and from the cardiac side and from the medical side, borderline diabetes, so that was well taken care of. Infections are notorious for any processes, though the rates are less. In the மாதிரி ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் அப்படின்னா வந்து then it will be catastrophic both for the patient and for the operating. So we ensured sterile precautions are there. We have a dedicated cardiac ICU which takes care of open heart surgeries. So அங்கதான் வச்சு post operative monitored. So cardiac issues, lung related issues and infections we monitored very keenly to ensure that there are no problems. Thanks. Sir, right now regarding the government insurance scheme, I'm less aware of it, sir. But this was covered under the patient's insurance scheme, and the hospital operations gave us a full support for that. So I think our CEO will. What was your question? I'm sorry. Insurance la cover aguma. Yes, sir. எல்லா இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க இந்த கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் கேக்குறீங்க. அது பிளஸ் அதர் இன்சூரன்ஸ் ஆல்சோ இஸ் கவர். எல்லாமே கவர் ஆகும் சார். இதெல்லாம் வந்து லைஃப் சேவிங் ப்ரொசீஜர்ஸ். ஓ லைஃப் சேவிங். யூசுவலாவே வந்து ஆங்கோ சர்ஜரிஸ் எல்லாமே கவர் ஆகும் வித் நோ எக்ஸெப்ஷன். சார் இதுதான் ஒரே ப்ரொசீஜர்ங்களா? Sorry, sir. இதுதான் ஒரே ப்ரொசீஜர்ங்களா இல்ல ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது? Sir, yeah, very good question, sir. கான்ட்ரோசார்கோமா பொறுத்தளவுல கீமோதெரபிக்கோ ரேடியோதெரபிக்கோ சென்சிட்டிவிட்டி இல்லை சார். த ஒன்லி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இஸ் சர்ஜரி அண்ட் சர்ஜிக்கல் ரிசெக்ஷன் தான் அதில் வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ இதை தவிர்த்து வேறு எந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் க்யூரேட்டிவாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை சார். ஸோ சர்ஜரி இஸ் த ஒன்லி க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். அண்ட் அதில் வந்து நம்ம சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் த சேலஞ்ச் இஸ் த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ. பிகாஸ் சர்ஜரி பண்ணிட்டு பேஷண்ட்ஸ் டிசீஸ் ஃப்ரீன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் புட் இட் பேக் டு நார்மல்சி. ஸோ த challenge of giving the surgical option is one.
சர்ஜரிலேருந்து வெளியே வந்து அவர் நார்மலாக இருக்காரான்ற என்ஷூர் பண்ணுறது ஒரு நாட் சேலஞ்ச். Surgery is the only treatment option, especially for a chondrosarcoma. It's not responsive to chemotherapy or radiation. அதை என் பிளாக்காக ரிமூவ் பண்ணுறது சார். மார்ஜன் நெகட்டிவ்னு சொல்லுவோம். என் பிளாக்காக அதை உடைக்காம பிக்காம அதை என் பிளாக்காக ரிமூவ் பண்ணி மார்ஜன் நெகட்டிவாக ரிமூவ் பண்ணுறது தான் அதோட கோல்ட் ஸ்டாண்டர்ட் சார், சாக்ரோசைன்ட். இதுக்கப்புறம் அவங்க எப்படி மானிட்டர் பண்ணுவீங்க சார்? ஏன்னா வேற இடத்துல வருமா வராது? காண்ட்ரோசார்கோமா கிரேட் 1 பெரும்பாலுமே நீங்கள் மார்ஜன் நெகட்டிவாக ரிசெக்ட் பண்ணாலே அதோட ரெக்கரன்ஸ் ரேட் இஸ் வெரி மினிமல் சார். பட் இருந்தாலும் திருப்பி வராமல் இருக்கிறது பேஷண்ட் வில் பி வித் அஸ் ஆன் அ ரெகுலர் ஃபாலோ அப். 3 months once patient will be with us on a follow up, and in the first 3 years if the patient has no recurrence, the likelihood of recurrence is close to zero after that. ஏன்னா இது adequately surgically removed. In the first 3 months follow up result patient is normal. 4 ஆவாக இதோட recurrence rate will become dismal. And அப்படி எதுவும் இருந்தால் அதை ஆன்டிசிபேட் பண்ணுறது தான் பேஷண்ட்டை நாங்கள் ரெகுலராக எங்களோட டீமோட கீப்பிங் இன் ஃபாலோ. ஸோ ஒரு மெட்டல் உள்ள இருக்குன்னு அந்த ஃபீல்டில் இருக்காங்க, அது வெயிட்டாக இருக்குமா? அது வெயிட்லெஸ் தாங்க, ரொம்ப தின்னதாக அவருக்கு தெரியாத ஃபீலிங்கே இருக்காது. நார்மலாக மற்ற போர்டில் போடுற பிளேட்ஸ் மாதிரி அது வந்து ரெகுலராக அவங்க எப்பவுமே இருக்க மாதிரி அது எப்போ போலாமே இருக்குது. சார் இந்த சர்ஜரி வந்து எவ்வளோ ரிஸ்கி சார்? ரிஸ்க் ஃபேக்டர் சர்ஜரி சார் நம்பரை குவான்டிஃபையரை விட வந்து காம்ப்ளிகேஷன் ரேட்ஸ் ஆர் வெரி ஹை சார். அதுதான் நமக்கு மாடல். ஸோ நமக்கு ஒரு 10-20% இதுக்கு மார்பிலிட்டி மார்டல் ரேட்ஸ் இருக்குங்க சார் இந்த சர்ஜரியில். அதில் வந்து இட் கேன் பி லைஃப் த்ரெட்னிங் ஆல்சோ. ஸோ அதனால் வந்து இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் வைஸ்மே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நான் ஒரு டியூமரோட அண்டர் சர்ஃபேஸ் காமிச்சிருப்பேன், பெரிகார்டியம் மெடிமீடியஸமோ ஒட்டிட்டு இருக்கிறது. ஸோ இது ஒருவேளை இருதயத்தோடையோ இல்லை நுரையீரலோடையோ ஒட்டி இருந்தால் கூட நமக்கு டெக்னிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் மூவர். ஸோ இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ரிஸ்கி ப்ரொசீஜர். ஆன் பேப்பரே we have a 20% risk of mortality and morbidity. It was explained to the patient on a video counseling and then it was taken up. Because at the end of the day, when you have 80% favoring the procedure, we only take the 20% risk on ourselves and go ahead. So it was risky, but yes, it came out well. சார் இது ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு சொல்றீங்க, இதனால பாதிக்கப்படுறவங்க அந்த பர்சன்டேஜ் எத்தனை சதவீதம்? ஓகே சார், ஆக்சுவலி லிட்ரேச்சரில் நான் வந்து ஃபஸ்ட்டு போன் டியூமரே நமக்கு ரொம்ப கம்மி தான் சார். மொத்த கேன்சர் எடுத்திங்கன்னா அதில் 0.2% தான் போன் டியூமர் இருக்கும் சார். ஸோ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா போன் கேன்சரில் ஒரு 4000 பேர் தான் ஆவரேஜ் போன் கேன்சரால் பாதிக்கப்படுறாங்க. அதில் காண்ட்ரோசார்கோமா ரேர், ஸ்டெர்னம் காண்ட்ரோசார்கோமா இன்னும் ரேர். அதனால நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் போட்டிருந்தேன் சார். உலகத்திலேயே ஸ்டெர்னமில் காண்ட்ரோசார்கோமா பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்சிடென்ஸ் இன் பப்ளிஷ் லிட்ரேச்சர் பார்த்தீங்கன்னா 1.2 தான் ஒரு வருஷத்தில். ஸோ நான் வந்து 1 to 2ன்னு சொல்கிறேன். ஒரு 2 இண்டிவிஜுவல்ஸாக அஃபெக்ட் ஆகி நமக்கு ஒரு சென்சஸில் வருது. அண்ட் இதை பற்றின ரிசர்ச் ஸ்டடீஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்தியாவில் இந்த டியூமரே ரொம்ப ரேர் தான். அதில் வந்து நமக்கு இருக்க எல்லாமே ஐசோலேட்டட் கேஸ் ரிப்போர்ட்ஸ். நிறையா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ப்ரோலின் மெஷ்ஷோ இல்லை டைட்டேனியம் மெஷ் மாதிரியான பொருட்கள் தான் யூஸ் பண்ணி ஸ்டெர்னம் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. 3D பிரிண்டிங்கிறது இஸ் வெரி ரேர். அண்ட் இது ஒன்ஸ் இது எக்ஸ்பர்டீஸ் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இதை பற்றின ஃபர்தர் அதர் பேரல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ணும்போது யாருமே இதை பண்ணதில்லைன்றது எங்களுக்கு we had the information. So it is very rare. Since we don't have an actual statistical number because நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே isolated case reports. பண்ணும்போது அந்த ஒரு ஐசோலேட் கேஸ் ரிப்போர்ட்ஸாக பப்ளிஷ் ஆகிறதுனால தான் நமக்கு எக்ஸாக்ட் நம்பர் இல்லை. பெரும்பாலும் இந்த காண்ட்ரோசார்கோமா வந்து இடுப்பெலும்புலையும் கையிலையும் தொடை எலும்புல தான் வரும். ஸ்டெர்னமில் இட் இஸ் எக்ஸெப்ஷனலி ரேர். போன் டியூமர்ஸ்ன்றது செகண்டரியில இருந்து தான் வரும். வேற எங்கேயாவது டியூமர் இருந்து அது பரவுறது தான் ரொம்ப காமனாக இருக்கும். அது இது வந்து ஃபிளாட் போன்ஸில் ரொம்ப பெல்விஸ்லையும் ஃபீமரில் தான் வரும். ஸ்டெர்னத்தில் ரொம்ப ரேர். So is there any restrictions for the patient after the post-operative surgery? Sir, I think moderate activities are possible, sir. Day-to-day activities of work are all possible. We have asked him to avoid contact sports and avoid heavy lifting at least for the initial 2 years because those things anyway patient is around 58, 59. So these are only 2 things I put on a little restriction. Any contact sports, injury out possibly இருக்கிற மாதிரியான ஸ்போர்ட்ஸ், அக்ரெசிவ் ஸ்போர்ட்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கேன்.
ரொம்ப சிவியர் எக்ஸசைஸ். அவர் ரொட்டீனாக வாக்கிங் போகிறவர் தான். இஃப் யூ ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் ஹிம் யூ நோ. ஸோ ஹிஸ் ரெகுலர் ஏரோபிக் எக்ஸசைஸ் ஹீஸ் பர்மிட்டட் சார். பட் ரொம்ப ஹெவி வெயிட் லிஃப்டிங் அண்ட் கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் அந்த 2 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஐ கிவன் ஹிம் அட்லீஸ்ட் இன் த இமீடியட் பீரியட் ஸோ தட் displacements and dislocations don't happen. I think that is there for any ஒரு ஆர்த்தோபெடிக் இன்ஜுரிக்கு அப்புறம் நம்ம பொதுவாக கொடுக்குற ஒரு blanket statement தான்.